எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த அழகான நாளை நமக்கு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷமும் நிரம்பி இருக்கணும் என்று நான் மனதார ஜெபிக்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற வசனம் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான வசனம். சில நேரங்களில் நம்ம மனசுல இருக்கிற ஆசைகள் நிறைவேறலைன்னா நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு தோணும். அந்த நேரத்தில் இந்த வசனம் நமக்கு ஒரு தெளிவான பதில் தரும். வசனம்: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:4-5 வரை. மனமகிழ்ச்சியாயிரு. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், முதல்ல என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருன்னு சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் எங்க இருக்குன்னு நம்ம தேடுறோம். பணம் இருந்தா சந்தோஷம், வேலை கிடைச்சா சந்தோஷம், யாராவது நம்ம புரிந்து கொண்டால் சந்தோஷம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் சந்தோஷம் கண்டுபிடி. அவரோட சமூகத்தில் இருக்கும்போது ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நிறைவு உணர்வு வரும். அதுவே உண்மையான சந்தோஷம். அது கர்த்தரிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வேண்டுதல்கள் அருள் செய்வார். அடுத்தது ஒரு அழகான வாக்குத்தத்தம்: உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். இதற்கு அர்த்தம் நாம் கேட்கிற எல்லாத்தையும் அவர் உடனே தருவார் என்பதல்ல. ஆனால் நம்ம மனசு கர்த்தருடன் இணைந்தால் நம்ம ஆசைகளே மாற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கேட்கிறது அவருடைய சித்தத்தோடு பொருந்தும். அதனால்தான் சில நேரம் தாமதமா இருந்தாலும் அது சரியான நேரத்துல நிச்சயமா வரும். ஒப்புவித்து நம்பிக்கை. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நம்ம வாழ்க்கையில ஒரு சிரமம் என்னன்னா, எல்லாத்தையும் நாமே கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. ஒப்புவிப்பது சுலபமில்லை, ஆனா அதுதான் உண்மையான நம்பிக்கை. வசனம் சொல்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சூழ்நிலை சரியில்லை என்றாலும், கதவுகள் மூடப்பட்டாலும், வழி தெரியாத நிலை இருந்தாலும் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரே செய்கிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை மனதுக்கு ரொம்ப ஆறுதல் தரும் வார்த்தை. நாம் முயற்சி செய்யலாம், ஆனால் முடிவு கர்த்தரிடம்தான். அவர் கதவை திறந்தால் யாராலும் மூட முடியாது. அவர் வழி செய்தால் யாராலும் தடுக்க முடியாது. அவர் செய்கிற காரியம் நிச்சயம் நிறைவேறும். இந்த வீடியோ பார்க்கிறவர்களில் யாராவது காத்திருக்கீங்களா? யாராவது மனசு சோர்ந்திருக்கிறதா? ஜெபங்களுக்கு பதில் வரலன்னு கவலைப்படுறீங்களா? இந்த வசனம் உங்களுக்காக தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் சந்தோஷமாயிரு, நான் உன் வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன். ஜெபம். அன்பான கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களுடைய மனதில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் காத்திருக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. கர்த்தாவே, அவர்களுக்கு உங்க சமாதானத்தையும் உங்க சந்தோஷத்தையும் கொடுத்து நிரப்புங்க. அவர்கள் வழிகளை உங்களிடம் ஒப்புவிக்கிற கிருபையை தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆரம்பிக்கிற காரியம் முழுமையாக நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இன்று முதல் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் வழிகளை அவரிடம் ஒப்புவியுங்கள். அவர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆமேன்.